தமிழுக்கும் தமிழர்களுக்கும் வணக்கம். சென்னை அம்பத்தூர் பகுதியில் தாவேகாக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த அளவுக்கு போட்டி நடந்துட்டு இருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். என்னதான் எல்லா மேடைகளிலுமே விஜய் அவர்கள் தாவேகாக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலுமே தாவேகாவுடைய நிர்வாகிகளும் சரி நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளும் சரி எந்த அளவுக்கு மோதிக்கிறாங்க அப்படின்றத நம்ம நாள்தோறும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இதற்கு முதல் முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, சீமானுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த 36 லட்சம் வாக்குகளும் நாங்க போட்டதுதான் அப்படின்னு தாவேகாவுடைய நிர்வாகிகளும் விஜயோடைய தொண்டர்களும் சொல்லிய ஒரே காரணம் தான் சீமானுக்கும் விஜய்க்கும் இந்த அளவுக்கு மோதல் உருவாகவே ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். தாவேகாவுடைய முதல் மேடையிலேயே விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா சீமானை குறித்து ஒரு சில வார்த்தைகளை பேசியிருந்தது தான் முதல்ல போட்டி ஆரம்பித்த ஒரு இடம் அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம். தம்பி அப்படின்ற முறையில் சீமானவர்கள் கொடுத்த எல்லா அறிவுரைகளுமே விஜய் அவர்கள் தவறுதலாக புரிந்து கொண்டு நம்ம அரசியலுக்குள்ள வரோம் அப்படின்னு சொன்னதுமே ஊன்னு பூச்சாண்டி காட்டுறாங்க அப்படின்னு இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பயப்படுறவங்க நம்ம கிடையாது அப்படின்னு விஜய்க்கு மைலேஜ் ஏற்றுறதுக்காக சீமான தரைக்குறைவாக பேசியிருந்தது பார்த்தீங்கன்னா சீமான பர்சனலாகவே ரொம்ப பாதிச்சிருக்கு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. ஏன்னா அடுத்தடுத்த மேடைகளில் சீமானவர்கள் பேசிய பல விஷயங்களில் விஜய் குறித்து பேசும்போது எல்லாம் தம்பின்ற முறையில் நம்ம சொன்ன அறிவுரையை இப்படி பார்ப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்றதா தான் இருந்துட்டு இருக்கு. இதற்கு அடுத்தபடியாக வந்த எல்லா மேடைகளுமே இனிமே அண்ணனும் கிடையாது தம்பியும் கிடையாது அப்படின்னு களத்தில் இறங்குறதுன்னு வந்துருச்சுன்னா போட்டி தான் முக்கியம் அப்படின்னு சீமானு பார்த்தீங்கன்னா போட்டியிட ஆரம்பிச்சிருக்காரு. இதனுடைய விளைவாக தான் தற்போது பிப்ரவரி 21 நடக்க போற மக்களின் மாநாடுல விஜய் விட ஒரு பெரிய மாஸ்கரோட கூட்டியே தீரணும் அப்படின்னு சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா களத்தில் இறங்கியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இப்போ ஒரு பெரிய மாஸ்கரோட கூட்டுறது தான் நாம் தமிழர் கட்சியுடைய ஒரு மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படும் அப்படின்னு சீமானவர்கள் எல்லா கலந்தாய்வு கூட்டத்திலையுமே நிர்வாகிகளிடம் பகிர்ந்துட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னும் நிச்சயமாக நாம் தமிழர் கட்சியுடைய ஒரு நிர்வாகி சைட்ல இருந்து ஒரு 50 பேராவது கூட்டிட்டு வரணும் அப்படின்றதா சீமானவர்களுடைய அதிகபட்ச கட்டளையாகவே இருந்துட்டு இருக்கு. இந்த மோதல் சென்னையில் அதிகமாக பிரதிபலிக்க ஆரம்பிச்ச ஒரு இடம் அம்பத்தூர் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அம்பத்தூர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செவர்கள்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தாவேகாவுடைய போஸ்டர் இருந்துச்சுன்னா இன்னொரு பக்கம் நிச்சயமாக நாம் தமிழர் கட்சியுடைய போஸ்டர் இருக்கிற அளவுக்கு ஒரு பெரிய போட்டியை தான் தற்போது தாவேகாவும் நாதாகாவும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனுடைய விளைவாக எந்த கட்சிக்குமே ஆதரவு தராத மக்கள் கூட தற்போது என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா விஜய் அளவுக்கு சீமானால கூட்டத்தை கூட்ட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது எல்லா கேள்விகளுக்குமே பதிலளிக்க வெறுமா தான் பிப்ரவரி 21 நடக்க போற மக்களின் மாநாடுல எந்த அளவுக்கு கூட்டம் சேர போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். மேலும் இந்த தகவல் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.